அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 30 ஃப்ரைடே த ஹிந்து சென்னை எடிஷன் முக்கியமான நியூஸ் செலெக்ஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட் பேஜில் ஒரு ஃப்ரெஞ்ச் சர்ச்சில் வந்து அட்டாக் நடந்திருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் அதோட சிட்டி ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் பார்த்துக்கலாம். ப்ளஸ் இந்த அட்டாக்னால் யூரோப்பியன் யூனியன் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இதுக்கு மேலே டெரரிசத்துக்கு எதிராக எடுக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டால் போதும். அடுத்தது ரைட் சைடில் லோயஸ்ட் கோர் செக்டார் ஷ்ரிங்கிங் சின்ஸ் மார்ச்னு சொல்லியிருக்கு. ஸோ கோர் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது குறையிறதுக்கான காரணம் என்ன, சப்ளை கம்மியாக இருக்கா அல்லது டிமாண்டு கம்மியாக இருக்கா அப்படின்ற அந்த அனலிட்டிக்கல் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி கம்பெனி சம்மந்தமாக அவங்களோட உற்பத்தி திறன் எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்றத பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா அதை முக்கியமாக பார்த்துக்கணும். அதுவும் கோர் செக்டர் வந்து அதை பற்றி சொல்லியிருக்காங்கன்ற பட்சத்தில் ரொம்பவே முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். அடுத்தது பேஜ் நம்பர் 6 எடிட்டோரியல். அதில் இந்தியா யூஎஸ் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் இஸ் டீப்பனிங் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அமெரிக்காவோட இந்தியாவோட உறவுகள் வந்து 2008க்கு மேலே தான் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்கா இந்தியாவை வந்து ஒரு போட்டியாளராக தான் வந்து பார்த்துச்சு. அதே சமயம் அவங்களோட சைட்லேருந்து நியூக்ளியர் நம்ம வந்து 2 டைம் வந்து நியூக்ளியர் டெஸ்ட் வந்து பண்ண போதும் வந்து பயங்கரமான கண்டனம்லாம் வந்து தெரிவித்தாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு பிட்டர்னஸ் வந்து அமெரிக்கா கூட வந்து அனுபவிச்சிருக்கோம். இப்போதைக்கு வந்து 2008க்கு அப்புறம் இண்டோ யூஎஸ் சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் அமெரிக்கான உறவுகள் வந்து ராஜரீதியான உறவுகள் வந்து மேம்பட்டுருக்கு. இந்த ஆஸ்பெக்டில் இந்த எடிட்டோரியல் வந்து நம்ம பார்த்துக்கணும். இந்த 2+2 டயலாக் நடந்ததுக்கப்புறம் இந்த ஆர்டிக்கல் வந்து வந்திருக்கு இல்லையா. ஸோ நம்ம படிச்சிக்க வேண்டியது வந்து என்னென்னா, இண்டோ யூஎஸ் ரிலேஷன்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான ஃபேஸஸை வந்து கடந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஓவராலாக பார்த்துட்டா போதும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் உலக வரலாறு தெரியணும். இந்தியாவோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் சின்ஸ் 1947 நமக்கு தெரிஞ்சனாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் கூட வேறு எந்த ஒப்பந்தங்கள் வந்து போட்டாலும் அதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுவும் தனியாக ஒரு நோட்டில் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து குறிப்பெடுக்கும் பொழுது டேட் வைஸாக குறிப்பெடுக்காமல் செக்டர் வைஸாக நம்ம வந்து எடுத்தால் போதும். எப்படின்னா நம்ம ஒரு நோட்டில் இந்த மாதிரி அமெரிக்கா அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டுட்டு இந்தியா வந்து இந்த மாதிரி பேச்சுவார்த்தையோ அல்லது வந்து ஒப்பந்தங்களோ வந்து போட்டாங்கன்னா அதை மட்டுமே நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம எழுதும்போது மெயின்ஸ் பேப்பரில் வந்து எழுதும் பொழுது இந்தியாவும் அமெரிக்காவும் இந்த மாதிரி டிஃபென்ஸில் வந்து டைப் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் டெக்னாலஜியில் பண்ணியிருக்காங்க, மெரைன் செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம எழுதினாலே போதும். அடுத்தது கேப்ஸ் இன் லேர்னிங் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ COVID-19 பேண்டமிக்கில் பசங்க வந்து படிக்கிறது வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா, ஸ்கூல் போகிறது எல்லாமே. அதை எப்படி அவங்க வீட்டில் இருந்தபடியே லேர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் வந்து பேசுது. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்றதுக்கு கீழே இந்த நியூஸ் வந்து நம்ம பாயிண்ட்ஸாக வந்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு எஸ்ஏலையும் சரி அல்லது வந்து ஜிஎஸ் பேப்பர்லேயும் வந்து வரக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எழுதுறதுக்கு இது யூஸ் ஆகும், இவ்வளோ பெரிய ஆர்டிக்கலும். அடுத்து இந்த ஓபேட் அப்படின்ற 7th பேஜில் வந்து யூஎஸோட ஒரு ஆர்டிக்கல் வந்து யூஎஸை பற்றின ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ பேசிஸில் வந்து கொடுத்துருக்கறனால கொஷின் அண்ட் ஆன்சர் மெத்தடில் கொடுத்துருக்கனால இது ரொம்பவே ஈஸியாக நம்ம படிச்சுக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக தான் யூஎஸோட மைட்டினஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்த லெஸ் பொல்யூஷன் மோர் சாயில் ஃபெர்டிலிட்டி அப்படின்ற இந்த நியூஸ் வந்து ரொம்ப அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு நியூஸ். இதில் அந்த ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் பொல்யூஷன் ஆக்ட் 1981 இந்த மாதிரி இந்தியன் பேனல் கோடு இது எல்லாத்தையும் சேர்த்து நிறைய சட்டப்பூர்வமான விஷயங்களையும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் மதன் பி லோக்கூர் கமிஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்தியாவில் விவசாயம் அப்படின்றது எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், அதோட பாசிபிலிட்டிஸ் வந்து என்ன, இந்த மாதிரி எமிஷன்ஸ் பொல்யூஷன்லாம் வந்து எந்த மாதிரி பாதிக்குது அப்படின்றத ரொம்பவே அருமையாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸ் இன்ஸ்டியூட்னு இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஸ்டியூஷன். இது வந்து இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி டெரினா என்னன்னு சொல்லி சொல்லுங்கள், அதோட ரோல் வந்து என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டீகம்போஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ சயின்டிஃபிக்காக இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் தான். பேஜ் நம்பர் 10ல் கவர்மெண்ட் பேன்ஸ் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஆனியன் சீட்ஸ்ன்னு இருக்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ளே என்னென்ன விவசாய பொருள்கள் வந்து ஏற்றுமதியை வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். அல்லது இந்திய பொருள்களுக்கு வெளிநாடுகள் ஏதாவது வந்து தடை போட்டாங்க அப்படின்னா அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப ஃபிலிம்ஸில் வந்து அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் கிவ்ஸ் டைம் ஆன் பர்மனன்ட் கமிஷன் அப்படின்ற அந்த நியூஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த அபிநந்தன் ரிலீஸ்டு ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. இதை வந்து அப்போதைக்கு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்போ இருந்த ஒரு வாலடைல் சுச்சுவேஷன்லாம் தாண்டி இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு
பாகிஸ்தானும் அமைதியை விரும்புது அப்படின்ற மாதிரியான ஒரு முன்னெடுப்பை வந்து நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அது உண்மையாகவே பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியாது. பட் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறதுனால அவங்க வந்து யூஎனில் வந்து முறையிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வந்து பீஸ் தானே நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக இவங்க அந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம். துருக்கிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் வந்து என்ன வகையான ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்றத இந்த ஆர்டிக்கிளில் வந்து போட்டிருக்காங்க. முழுக்கவே நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஒரு உலகளாவிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அமையும். அடுத்தது பிஸ்னஸ் பேஜ். அதில் வந்து RBI to issue fresh CDS கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது. முதல்ல இதோட பேசிக் தாங்க இதை பொறுத்த வரைக்கும் முக்கியம். எக்கனாமி பொறுத்த வரைக்கும் நிறைய இன்டெப்த்தெல்லாம் படிக்க தேவையில்ல. ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த டெர்மினாலஜி அது எப்படி ஒர்க் ஆகுது, இப்போது CDS அப்படின்னா அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற அதெல்லாம் தெரியாமல் நம்ம எத்தனை புத்தகங்கள் வந்து படித்தாலும் அது வந்து முறையாக இருக்காது. அதனால் இதை பொறுத்த வரைக்கும், எக்கனாமி பொறுத்த வரைக்கும் முழுக்கவே அந்த டெர்மினாலஜியை நோக்கி தான் வந்து அதோட புரிதலை நோக்கி தான் நம்மளோட UPSC ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து இருக்கணும். இதோட இன்றைக்கி நியூஸ் செலெக்ஷன் வந்து முடியுது. மற்றும் ஒரு நியூஸ் செலெக்ஷன் வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.